பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. டாஸ்மாக் முறைகேட்டு வழக்கில் அமலாக்கத்துறை மீது தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். டாஸ்மாக் முறைகேட்டு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை மீது அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட அந்த புகாரிலிருந்து அடுத்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகிய வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். அந்த அலுவலகத்திற்கும் வீடுகளுக்கும் சீல் வைத்தார்கள். இந்த நடவடிக்கை எடுத்து உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவரிடமும் எதன் அடிப்படையில் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது என்பதை கேள்வி எழுப்பினார். அதற்கு நீதிபதியிலும் இது குறித்து உரிய பதிலளிக்குமாறு தெரிவித்தனர். ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் நேற்று அளித்த பதிலை திருப்தி அளிக்காத காரணத்தினால் விரிவான பதிலை அளிக்குமாறு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை இன்று தள்ளி வைத்திருந்தனர். இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கறிஞர் ரமேஷ் மற்றும் டெல்லி மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது சீனிடெக் கவரில் முழுமையான விளக்கங்களை தாக்கல் செய்தார்கள். அதாவது அமலாக்கத்துறைக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது என்று கூறி தாக்கல் செய்தார்கள். அப்போது வாதிட்ட அமலாக்கத்துறை வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்தவரை போதுமான ஆதாரம் இருப்பதாகவும் அதே வேகத்தில் அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். அதற்கு நீதிபதிகள் 41 FIR உள்ளது, அதில் எந்த FIR-லாவது இவர்களுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறதா என்று கேள்விப்பட்டார்கள். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் FIR பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அமலாக்கத்துறைக்கு இது கொண்டு புகார் வரும் பட்சத்தில் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார்கள். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த உங்களுடைய வாதம் பொருத்தமான இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் எந்த அளவில் நீங்கள் சீல் வைத்துள்ளீர்கள், கதவை திறக்க வேண்டாம் என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது, ஏன் அது போன்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் ஒட்டுவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத நிலையில் சட்டவிரோதமாக நோட்டீஸை ஒட்டிவிட்டு அதனை மாற்ற வேண்டாம் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். அது மட்டுமில்லாமல் ஆகாஷ் பாஸ்கர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த முறைகேடு கூறப்படும் காலகட்டத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளியில் படித்துக் கொண்டதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதுபோன்ற பல்வேறு முரண்பாடு இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் FIR ஒரு பேரில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு சீல் வைக்க எந்த அதிகாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஏற்கனவே தாங்கள் வைத்த சீலை அகற்றி விடுகிறோம் என்றும் ஒட்டப்பட்ட நோட்டீஸை எடுத்து விடுவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் சீல் வைப்பதற்கான அதிகாரம் குறித்து மனுதாரர் தரப்பை கேள்வி எழுப்பியுள்ளனர். அதுக்கு போதுமான ஆதாரங்கள் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை, எனவே கூடுதல் விவரங்கள் உங்களிடம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். இதனையடுத்து அமலாக்கத்துறை சார்பில் தற்போது மதிய உணவு நேரம் என்பதால் கூடுதல் அவகாசம் கேட்டார்கள். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை பிற்பகல் 2 மணிக்கு தள்ளி வைப்பதாகவும் அப்போது விரிவான விவரங்களை தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.